வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீமகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினம் பெறப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு நீங்கள் மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாச வருஷம் பங்குனி மாதம் 25/12/2126 நாள் 8/4/2026 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனாசன சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் பாலதுண்டாயுதபாணி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு சிவநெல்லி மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியம் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். ஆகவே அனைவரும் இன்றைய இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 25/12/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 8/4/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:10 அயனம் உத்தராயணி. ருதோ சிஷர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி 29 நாழிகை 4 வினாடி. மாலை 5:48 வரை. அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி. இன்றைய சிராத்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் அடைய பரவிலாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால்
அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திரி தோஷம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவரவர்களது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்து மட்டும்தான் தாங்கள் அனைவரும் வருஷாவரும் தங்களது பித்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பித்ருக்கர்மாவை கடைபிடித்துக் கொண்டு நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது ஒருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அமாவாசையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு மறுநாள் முதல் மறு மாதம் ஆரம்பித்துவிடும். அதை சரியாக செய்ய வேண்டும். அப்படியானால் 2 அமாவாசை உள்ள அந்த தமிழ் மாதமானது அதிக மாதம் என்று பெயர். அந்த அதிக மாதமாக இருக்கும் பொழுது அந்த வருஷத்தில் அந்த தமிழ் மாதத்தில் யாருமே சிரார்த்தம் செய்யக்கூடாது. தங்கள் பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது. அப்படி மீறி செய்தீர்களேயானால் பித்ருக்களுடைய சாபமும் அவர்களுடைய தோஷமானதும் தங்கள் குடும்பத்தை வந்து சேரும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விஷயமானது இந்த மாதமானது வெறும் வருஷாபம் செய்யக்கூடிய அந்த பித்ருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விஷயங்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த தமிழ் மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும். இந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்து செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பரவப்பட்டு வருகின்றோம். இன்றைய அவசரமானது சௌமியவாசரை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மூல நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம் 60 நாழிகை, காலை முதல் நாள் முழுவதும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மைய பறவைகளாக பிறந்த, அதாவது பங்குனி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு எண்ணங்கள் மெய்யென்பவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இந்த நாள் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் வரண யோகம். இன்றைய விசேஷம் ரிஷபக்ஷ தேய்பிரை சஷ்டி விரதம். இன்றைய ரகு காலமானது பிற்பகல் 12:10 முதல் 1:40 வரை. யமகண்டமானது காலை 7:40 முதல் 9:10 வரை. குளிகை காலமானது காலை 10:40 முதல் 12:10 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் வர்ணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை 4:26 முதல் காலை 11:32 வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 11:32 முதல் மாலை 6:08 வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 6:08 முதல் பின்னிரவு 12:44 வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 12:44 முதல் வியாழக்கிழமை என்று காலை 7:20 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.